ஈரான் அமெரிக்க சண்டையில ஒரு சில முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு, ஐஆர்ஜிசி தரப்பு நேத்து ஆபீஸ்ல என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, அமெரிக்காவுக்கு சாதகமா ஈரான்ல இருந்து செயல்படக்கூடிய ராணுவ தளங்களும் இனிமே எங்களுடைய லெஜிட்டிமேட் இலக்கு தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுவரைக்கும் ஈரான் தரப்பு நேரடியா இங்கிலாந்தை குறி வச்சு எந்த தாக்குதல் நடத்தல, அப்படிப்பட்ட அறிவிப்பு எதுவும் வரல. அவங்களோட இலக்கெல்லாம் வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவுக்கு சாதகமா எந்த நாடு செயல்படுதோ, யாரெல்லாம் அமெரிக்க ராணுவ தளங்களை ஹோஸ்ட் பண்றாங்களோ அந்த நாடுகளை மட்டும்தான் இது வரைக்கும் ஈரான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் தோ இங்கிலாந்து அமெரிக்காவுடைய ஆதரவு நாடா இருந்தாலும் கூட நேரடியா அவங்க தாக்கல. ஆனா இப்போ அப்படி அறிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வகையில முக்கியமானது அப்படின்னாக்க, இங்கிலாந்துக்கும் ஈரானுக்கும் இடையில கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதை நாங்க தாக்குவோம் அப்படின்னா ஈரான் கிட்ட இவ்வளவு ரேஞ்ச் போகக்கூடிய அளவுக்கு மிசைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது இதுல எழக்கூடிய முக்கியமான சந்தேகம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த சண்டையில அமெரிக்க தரப்புடைய ஆயுத கிடங்கு ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு, அவங்களுடைய முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் ரொம்ப சொற்பமாயிடுச்சு அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. இது ரெண்டாவது. மூணாவது, ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் தரப்பு எங்களுக்கு நிறைய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு, அதனால அதுக்கு ஈடா நாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய அந்த ஃப்ரோசன் அசட்ஸ் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ண போறோம் அப்படின்னு ட்ரம்ப் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. இன்னும் பல டெவலப்மெண்ட் சின்னதாகவும் பெருசாகவும் இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்தில் நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இங்கிலாந்துல இருக்கிற அமெரிக்க சார்பு ராணுவ தளங்களை நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்கிறத நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களை குறி வச்சு ஈரான் கடந்த சில மாசங்களா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அந்த ராணுவ தளங்கள் எல்லாமே அமெரிக்காவில் நேரடியாக நடத்தப்படுறது. ஆனா இங்கிலாந்துல இருக்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமானது கிடையாது. அது இங்கிலாந்து அரசுக்கு சொந்தமானது, இங்கிலாந்து ராணுவத்துக்கு சொந்தமானது. இந்த நிலைமையில ஈரான் அமெரிக்க யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு இந்த வருஷம் மார்ச் மாசத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இங்கிலாந்து பிரதமருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதன்படி அந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு இங்கிலாந்துடைய அந்த ஃபேர்ஃபோர்ட் அப்படின்ற இடத்துல இருக்கிற ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமான தளத்தையும், டியாகோ கார்சியாவில் இருக்கிற அமெரிக்க இங்கிலாந்து கூட்டு படை தளத்தையும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அந்த ஒப்பந்தம். அது மார்ச் மாசத்துல அப்படி ஒரு ஒப்பந்தத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதன் பிறகு அதை பயன்படுத்தி நிறைய தாக்குதலையும் பண்ணாங்க. இந்த நிலைமையில தான் இப்போ ஒரு சில நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்தோட அந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் விமான தளத்திலிருந்து ஈரானை தாக்குறதுக்கு ஒரு அமெரிக்க ஏவுகணை கிளம்பி வர்றதா ஐஆர்ஜிசி முன்கூட்டியே ஸ்மெல் பண்ணி அப்புறம் அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. இப்படியெல்லாம் எங்களை தாக்குனாக்க இங்கிலாந்து எங்களுடைய லெஜிட்டிமேட் இலக்கு தான் அப்படின்னு அவங்க அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதன் பிறகுதான் இது பரபரப்பாகுது. இதுல ரெண்டு முக்கியமான கேள்விகள் ரைஸ் ஆகுது. ஒன்று, இங்கிலாந்து அப்படிங்கிறது நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் முக்கியமான நாடு. அந்த நேட்டோவில் இருக்கிற ஒரு நாட்டை போய் ஈரான் நேரடியாக தாக்குனுச்சு அப்படின்னா அது ஈரானுக்கு பெரிய பக்க விளைவுகளை உருவாக்கும், நேரடி விளைவுகளை உருவாக்கும். அப்படி ஒரு பகைக்கு ஈரான் தயாராகிடுச்சா அப்படின்றது முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த யுத்தம் தொடங்கினதிலிருந்து என்னதான் இங்கிலாந்து அப்படின்ற நாடு அமெரிக்காவுக்கு நேரடியாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னாலும் கூட நேரடியாக இங்கிலாந்தை ஈரான் பகைச்சிக்கல. இப்போ நேரடியாக அதையும் தாக்குவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்படின்னா இந்த போரை இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கிறதுக்கு ஈரான் தயாராகிடுச்சா அப்படிங்கிறது இதுல எழக்கூடிய முக்கியமான கேள்வி. இன்னொரு பக்கம் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பே ரொம்ப பலம் இல்லாமல் இருக்குது. அதில் இப்போ ஈரானுக்கு எதிராக எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு வருவாங்களா அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் அப்பாஸ் அராக்சி இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் திரும்ப திரும்ப ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈரான் தன்னுடைய இறையாண்மையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்குது. ஈரானை பல நாடுகளில் அமெரிக்கா இராணுவ தளங்களை அமைச்சு தாக்குது. அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கா எங்களை தாக்குவதற்கு உதவி பண்ணுது. அப்போ எங்க ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக எத்தனை நாடுகள் சேர்ந்து உதவி பண்ணுது அப்படிங்கும்போது ஈரான் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. அதனால இதை ஒட்டுமொத்த கூட்டமைப்புக்கும் எதிரானது அப்படின்னு பார்க்க முடியாது அப்படின்றது தான் அப்பாஸ் அராக்சியோட ஸ்டேட்மெண்ட். அதனால நேட்டோ நாடுகள் இதை முழுமையா கூட்டமைப்புக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னு பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் அதுல அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு அப்படின்றது இதுல ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, ஈரான் இப்ப இங்கிலாந்து தாக்குவோம் அப்படின்னு அறிவிக்குது. இங்கிலாந்து அப்படிங்கிறது ஈரான்ல இருந்து சுமார் 5000 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிற ஒரு நாடு. அப்படின்னா இவ்வளவு ரேஞ்சு பாஞ்சு போய் தாக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் கிட்ட மிசைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி ரைஸ் ஆகும்போது தான் நம்ம இன்னொரு சம்பவத்தையும் நினைச்சு பார்க்கணும். மார்ச் 19ஆம் தேதி டியாகோ கார்சியோ தீவை நோக்கி
ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுனாங்க. டியாகோ கார்சியோ அப்படிங்கிறது ஈரானிலிருந்து கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு தீவு. அதில் இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் சேர்ந்து ஒரு கூட்டா இராணுவ தளத்தை அங்கே அமைச்சிருக்காங்க. அதை டார்கெட் பண்ணி ஈரான் 2 பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவுனாங்க. அதில் ஒரு மிசைல் நடுவிலே செயலிழந்து விழுந்துருச்சு. இன்னொரு மிசைல் அமெரிக்காவுடைய போர் கப்பலால் வீழ்த்தப்பட்டுச்சு. ரெண்டும் போய் டார்கெட்டை அட்டாக் பண்ணல. இருந்தாலும் அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி ஈரான் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவுனுச்சு அப்படின்றது அந்த டைமில் பயங்கர பரபரப்பாக உலகம் முழுக்க பேசினாங்க. ஸோ இவ்வளவு ரேஞ்சு போகக்கூடிய அளவுக்கு மிசைல்ஸ் ஈரான்கிட்ட இருக்குங்கிறது தான் அந்த செய்தியோட சாராம்சம். அது 3200 கிலோமீட்டரா? அந்த டைமில் இஸ்ரேல் என்ன சொன்னுச்சு அப்படிங்கிறது முக்கியம். இது 3800 கிலோமீட்டர் தூரம் தான். ஆக்சுவலாக ஈரான் கிட்ட 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள டார்கெட்டையும் கூட தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரேஞ்ச் மிசைல்ஸ் கூட ஈரான் வச்சிருக்கு அப்படின்னு அன்னைக்கு பரபரப்பாக இஸ்ரேல் பேசினாங்க. அவங்க சொன்னதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருந்துச்சு. அதாவது ஈரான்கிட்ட ஐரோப்பிய நாடுகளை தாக்கக்கூடிய அளவுக்கு மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. நேரடியாக ஜெர்மனியை தாக்க முடியும், இங்கிலாந்தை தாக்க முடியும். அதனால இவங்களால உங்க எல்லாருக்கும் ஆபத்து இருக்கு, நீங்களும் இந்த யுத்தத்துக்கு வாங்க, ஈரானுக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து அதை ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்றது தான் அன்னைக்கு இஸ்ரேல் எல்லா நாடுகளையும் தூண்டி விடுறதுக்கான காரணம். இருந்தாலும் இஸ்ரேல் அன்னைக்கு அப்படி சொன்னாங்க. இப்போ ஈரான் நாங்கள் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ராணுவ நிலையை கூட தாக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு இஸ்ரேல் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ துணைக்கு அழைச்சிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இஸ்ரேல் அன்னைக்கே சொன்னுச்சு. அப்போ ஈரான் கிட்ட அப்படிப்பட்ட ஏவுகணைகள்லாம் இருக்கு அப்படின்னு இது ஒரு ஆர்கியூமெண்ட் போல சொல்றாங்க. அவங்கள்ட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வார் தொடங்கி திரும்ப திரும்ப ஈரான் சொல்லிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட நீங்க நினைச்சும் பார்க்க முடியாத ஆயுதங்களை வச்சிருக்கோம். குறிப்பா ஏவுகணைகளை பல அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தோட அவ்வளவு அதிநவீன ஏவுகணைகளை வச்சிருக்கோம். சில வகையான ஏவுகணைகளை நாங்கள் இன்னும் பயன்படுத்தவே இல்லை, அதெல்லாம் ஸ்டாக்ல வச்சிருக்கோம் அப்படின்னு அடிக்கடி ஈரான் சொல்லிட்டே இருக்குது. அதனால இன்னும் ஹை ரேஞ்ச் மிசைல்ஸ் 4000-5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை கூட போய் தாக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள்ட்ட மிசைல்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். அதனால அந்த எல்லையை நோக்கி அது போனாதான் தெரியும். இப்போதைய நிலைமையில ஈரானை பொறுத்தவரையிலும் அதையும் தாக்குவோம், இங்கிலாந்துல இருக்கிற அந்த ராணுவத்திலையும் தாக்குவோம் அப்படின்னு அவங்க ஒரு வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அளவுல நாம் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் அமெரிக்காவுடைய ஆயுத கையிருப்பு கணிசமா தீர்ந்து போயிடுச்சு, ஆயுத பற்றாக்குறை அளவுல அமெரிக்கா இருக்குது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் அங்க இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களோட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டதாகவும், நீங்க ஆயுத உற்பத்தியை துரிதப்படுத்துங்க, நான் பட்ஜெட்டுக்கு ஓகே வாங்கி தர்றேன் அப்படின்றது போல ட்ரம்ப் பேசுறதாகவும் அந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தி சொல்லுது. அதுல இந்த யுத்தம் தொடங்கினதுல இருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்க தரப்புல இருந்து எவ்வளவு ஆயுதங்கள் இதுல செலவு பண்ணப்பட்டிருக்கு, எத்தனை மில்லியன் டாலர் செலவாயிருக்கு அப்படின்றத பத்தின டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுல பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் 1100 லாங் ரேஞ்ச் ஸ்டீல்த் க்ரூஸ் மிசைல்ஸை அமெரிக்கா இந்த வார்ல பயன்படுத்தி இருக்குது. அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய இந்த வகை மிசைல்ஸ்ல இது சரிபாதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கையிருப்போட சரிபாதி மிசைல்ஸை இந்த 3-4 மாச யுத்தத்துல மட்டும் அமெரிக்கா செலவு பண்ணியிருக்குது. அப்புறம் அமெரிக்காவுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாமஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் அதை 1000 மிசைல் செலவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த யுத்தத்தில். ஆனால் அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வருஷத்துக்கே 90 தான். இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு 90 அப்படின்ற அளவில் தான் அமெரிக்கா அதை தயாரித்து வச்சிருந்துச்சு. இந்த 3-4 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1000 டாமஹாக் மிசைல்ஸை அவங்க காலி பண்ணிட்டாங்க. இட் மீன்ஸ் 10 வருஷத்தோட உற்பத்தியை இந்த 3 மாசத்துல மட்டும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. மார்ச் மாசத்துக்கு பிறகுதான் அமெரிக்கா டாமஹாக் மிசைல்ஸோட உற்பத்தியை வருஷத்துக்கு 90லேருந்து 1000 அப்படின்னு அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க. 90லேருந்து 1000 அது மார்ச் மாசத்துக்கு பிறகுதான். ஆனா அதற்கு முன்னாடி 10 வருஷ காலம் அவங்க உற்பத்தி பண்ணி வச்சிருந்த அத்தனை டாமஹாக் மிசைல்ஸையும் இந்த 3-4 மாசத்துல காலி பண்ணிட்டாங்க. இதனுடைய டோட்டல் ஒர்த் மட்டுமே எத்தனையோ மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 1200 பேட்ரியாட் இன்டர்செப்டர் மிசைல்ஸை இந்த வாரில் அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கு. இதனுடைய ஒர்த் மட்டுமே $4 மில்லியன். இப்படி வரிசையா அந்த வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரை லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஏராளமான தொகை இதுல செலவிடப்பட்டிருக்கு. ஈரானுடைய மிசைல்ஸ் மற்றும் ட்ரோன்ஸ் அதோட தாக்குதல் காரணமா மட்டும் யுஎஸ் மிலிட்டரிக்கு இந்த 3-4 மாசத்துல $2.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ல இருந்து $2.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வரைக்கும் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பில்லியன் ட்ரில்லியன்லாம் நம்ம கம்மியா இருக்கும், இதெல்லாம் கோடிகளில் போட்டு பார்த்தோம்னா எத்தனையோ லட்சம் கோடி வரும். அவ்வளவு பெரிய தொகையை இந்த 3-4 மாசத்துல மட்டும் அமெரிக்கா இழந்திருக்கிறது அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை பயங்கரமா வார்ன் பண்ணுது.
அமெரிக்காக்குள்ள வேற எந்த மக்கள் நல திட்டங்களுக்கும் செலவிடுறதுக்கு பணம் இல்லைன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை கூப்பிட்டு மறுபடியும் உற்பத்தி பண்றதுக்கு எல்லா ஆர்டரும் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் இவருடைய மருமகன் இந்த குஷ்னர், அவர் ஒரு யூதர், அவர் ஆயுத தயாரிப்பு கம்பெனி ஒன்று தனியாக வச்சிருக்காரு. ஸோ மாமனார் யுத்தம் நடத்துறாரு, மகன் ஆயுதம் தயாரிக்கிறாரு. அதுக்காக தான் இந்த யுத்தத்தை நடத்துறாங்களான்னு தெரியல அப்படின்ற விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இணையத்தில் ஓடிட்டு இருக்கு. அடுத்ததா ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்துல வழக்கம் போல ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார். என்ன அப்படின்னா, ஈரான் தொடர்ந்து இப்போ தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்ட்ரைட்டா ஹார்முஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு, அதை மீறி போற கப்பல்கள் மீது IRGC அட்டாக் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவா செங்கடல் பகுதியில் செயல்படக்கூடிய ஏமன் நாட்டோட ஹவுத்திஸ் அமைப்பு அவங்க இப்போ 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, சவுதி அரேபியாவோட வணிக கப்பல்களுக்கு மட்டும் அந்த பாபெல் மந்தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிணையை நாங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம், கடல் முற்றுகையிட போறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. சவுதிக்கு வைக்கிற லாக் அது. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படுற ப்ரெஷர், அமெரிக்காவோட கூட்டாளியை இந்த பக்கம் சவுதி அடிச்சா அவன் வலிக்கு வருவான்ற கணக்கில் ஈரான் ஹவுதிஸை வச்சு அப்படி ஒரு ஏற்பாட்டை அங்கே பண்ணுச்சு. ஹவுதிஸ் அறிவிச்சாங்க. அதையும் மீறி சவுதியோட 2 எண்ணெய் கப்பல்கள் அந்த பாபெல் மண்டீப்பை கிராஸ் பண்ணி போக ட்ரை பண்ணப்போ அதை ஹவுதிஸ் அட்டாக் பண்ணி கடல் நடுவில் அந்த 2 கப்பலை எரிஞ்சுது. இந்த செய்திகள்லாம் 1-2 நாளில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இதற்கு பிறகுதான் இப்போ ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் என்ன அறிவிச்சிருக்காரு அப்படின்னா, ஈரான் தொடர்ந்து இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால அமெரிக்காவுக்கு சொந்தமான கப்பல்கள், நிறைய அசட்ஸ் மீது இவங்க அட்டாக் பண்றாங்க. அந்த பாதிப்புகளுக்கு ஈடா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய ஃப்ரோசன் அசட்ஸ் அதையெல்லாம் நாங்கள் பறிமுதல் பண்ணிக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காப்ல. இப்போ ஈரானுக்கு சொந்தமாக பல நாடுகள் எத்தனையோ ட்ரில்லியன் கணக்கான சொத்துக்கள் அங்கங்கே முடக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா தான் முடக்கினதுக்கு காரணம். அவங்க பொருளாதார தடை விதிச்சதுனால அந்த சொத்துக்கள்லாம் அங்கங்கே முடங்கி போய் கிடக்கு. அதில் கணிசமான அளவுக்கு அமெரிக்காவிலையும் ஈரானுக்கு சொத்து இருக்கு. அந்த சொத்தை விற்று இவர் எடுத்துக்கு வரான். ஈரானுடைய அட்டாக்ல இழப்பாகிற அந்த பொருட்களுக்கு ஈடா அதை எடுத்துக்கு வரான். அப்போ இவங்க தாக்குதல் இருக்கு இல்லையா ஈரான்ல, அதுல ஈரானுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு ஈடா அவங்க எதை எடுத்துக்கிறது? அதுக்கு தான் அப்பாஸ் அராக்சி, ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க எடுத்துக்கங்க, ஆனா அந்த யுத்தம்லாம் முடிஞ்சு ஒன்ஸ் எல்லாம் செட்டில் ஆன பிறகு எந்த நாட்டுடைய சொத்தையும் யாரு வேணாலும் பறிமுதல் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமை உருவாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது இதெல்லாம் நீங்க பண்றதா இருந்தா பண்ணிக்கிங்க, யுத்தம் முடிஞ்ச பிறகு அமெரிக்காவுக்கு சொந்தமா சுத்தி இருக்கிற நாடுகள்ல உங்களோட அசட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும் இல்லையா, அதை நாங்க பறிமுதல் பண்ணுவோம் அப்படின்றது போல அவர் அறிவிச்சிருக்கிறார். இப்படி ஒரு பிரச்சனையை ஒட்டி இன்னொரு நாடோட சொத்தை பறிமுதல் பண்ணுவோம்னு ஒரு நாடு அறிவிக்குது அப்படின்னா உலகமே அமைதியாக இருக்க முடியாது அப்படின்றதுதான் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சம். இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கிற டெவலப்மெண்ட். இது போக 13வது நாளை கடந்து அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மேல ஒவ்வொரு நாள் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. பதிலுக்கு ஈரான் தரப்பும் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் ஏமன்ல ஹவுதிஸ் சவுதி அரேபியாவோட வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த யுத்தம் ஒரு முடிஞ்சது மாதிரி தெரிஞ்சது, ஆனா மறுபடியும் பழைய நிலைமையை நோக்கி இதை அழைச்சிட்டு போகுது. பாபெல் மந்தீப் ஒரு பக்கம் ஹவுதிஸால முற்றுகையிடப்பட்டிருக்கு. ஸ்ட்ரைட்டா ஹார்முஸ் மறுபடியும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்கா சொல்லுது இல்லை ஸ்ட்ரைட்டா ஹார்முஸ் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணலாம் படலை, ஒவ்வொரு நாள் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து அதன் வழியாக நிறைய கப்பல்கள் பாஸ் பண்ணி வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. இதில் எது உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் உலகம் பழைய நிலைமையில் இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. இது எங்கே போய் முடியும், என்ன விதமான பாதிப்புகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது தெரியல. அடுத்தடுத்த அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.